அவரை மறந்ததுனால நிறைய விஷயம் பறந்து பறந்து போகுது. பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளலை. பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிற அதினதின் காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும். நான் இன்னைக்கும் என் லைஃப்ல ஃபீல் பண்ற சில காரியங்கள், என்னுடைய 3rd இயர் நான் ஆண்டவர் சமூகத்தில் இல்லையா, அதனால அநேக காரியங்களை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அது இன்னைக்கு நான் நினைச்சு ஃபீல் பண்ண, ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களை கர்த்தர் எனக்கு நியமிச்சு வச்சிருந்திருப்பார், அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணதை திரும்ப பெறுவது கூடாத காரியம். அதினதின் காலத்தில் உள்ளது நம்ம அதினதி நேரத்தில் அவர் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நம்ம இருக்காம அதை மிஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டாவது அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். ஹல்லேலூயா. சிலர் பெற்றுக்கொள்வார்கள், அதுக்கு பட வேண்டிய பாடுகள் அதிகம் உண்டு. ஆமென் ஆமென். நீ உண்மையா இருப்பேனா, நீ நன்மையை தேடி அலைய தேவையில்லை. நன்மையும் கிருபை ஒன்ன தேடி வர கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுகிட்ட இருந்த, தாவீது தப்பே பண்ணலையாங்க, தப்பு பண்ணா தாவீதுட்டே சில தவறுகள் வெளிப்பட்டது. ஆனாலும் தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தார். எப்படிங்க ஜெயம் எடுக்க முடிஞ்சது? ஒரே வார்த்தை, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சங்கீதம் 23 சங்கீதம் என்ன சொல்றாரு? கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கு பின்னாடி போயிட்டு இருப்பேன். நன்மையும் கிருபையும் பார்த்துட்டுன்னா, ஆமாம், நன்மைகளை பார்த்து என் முகத்தை திருப்ப மாட்டேன். நான் மெய்ப்பரை தேடி போயிட்டு இருப்பேன். நன்மையும் கிருபை என்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். சத்துருவை எழும்புவாங்க, அதை குறித்து நான் கலங்க மாட்டேன். அந்த சத்துருக்கு முன்னாடி எனக்கு அவர் பந்தியை ஆயத்தப்படுத்துவா. பள்ளத்தாக்குல சில வேளை நடக்க வேண்டியது, அதை குறித்து நான் கலங்க மாட்டேன். அங்கே அவருடைய கோலும் தடியும் என்னை தேட்டும். ஆமென். நடத்தி பாருங்கள், அவரையே சார்ந்து பாருங்கள், நீங்கள் நடக்கிற பாதை ஆசீர்வாதமாய் மாறும். சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறது, ஒரு பாடலை கூட நம்ம சேர்ந்து நல்ல